அனைவருக்கும் வணக்கம். சாமிகள் இதை மாதிரி ஜபத்தில் உட்காந்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துங்க. இதை ஏன் இந்த ஃபோட்டோவை நான் காமிச்சேன் அப்படின்னா, நான் அதை பற்றி விளக்கமாக நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இப்போ ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சித்த வித்தை பண்ணும்போது உடம்புலாம் கொஞ்சம் வலிக்குமா, உடல் உபாதைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவருமே உடம்பு உஷ்ணமாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு நம்ம ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம். இப்போ உடல் வலிக்குது, உடம்புல பல பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்போ அதை நம்ம தெளிவாக நம்ம பார்ப்போம். இப்போ ஒருத்தவருக்கு சித்தவித்தை பயிற்சி புதுசாக ஒருத்தவருக்கு சொல்லி கொடுக்கப்படுது. சொல்லி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் நபர் உங்கள் காதருகே அந்த சித்தவித்தை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கதி எடுத்து காமிப்பார் இல்லையா? அப்படி நீங்கள் காமிக்கக்குள்ள அதை பார்த்து நீங்கள் செய்கிறீங்க. இப்போ அவர் கதி எடுத்து காமிக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு நிறைய அனுபவங்கள் கிடைக்காத நபராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பயிற்சி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டெய்லி உட்காந்து அந்த பயிற்சியை பண்ணணும். காலையில் சாயந்தரம் 2 வேளையும் ஒழுங்காக உட்காந்து பயிற்சியை பண்ணணும். 1 மணி நேரம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். சித்த வித்தைகள் நுட்பங்கள் அப்படின்றத பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட இதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கோம். அப்போ இப்போ பயிற்சி ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பண்ண உட்காருங்க அப்படின்னக்குள்ள, எப்போதுமே ஒரு பயிற்சி திடீர்னு ஒருத்தர் புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னக்குள்ள கொஞ்சம் உடம்பு உடனே ஏற்றுக்காது. எப்போதுமே நம்ம புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா எதுவுமே ஏற்றுக்காது. இப்போ புதுசாக ஒரு செருப்பு போடுறோன்னா அந்த செருப்பு காலை கடிக்கும் இல்லையா? அப்புறம் அது பழகினவுடனே சரியாயிடும். அதே மாதிரி தான் நீங்கள் பயிற்சி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக பயிற்சி பண்ணுறீங்க. அப்படி பயிற்சி பண்ணக்குள்ள நீங்கள் அண்ணாக்கு துவாரத்திலிருந்து மேலே பயிற்சி பண்ணணும். கதியை எடுக்கணும். உங்களோட சுவாசத்தை அண்ணாக்கு துவாரத்திலேருந்து எடுக்கணும். பிரம்மரந்திரம் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் தட்டணும். அதுதான் பயிற்சியோட தன்மை. அப்போ நீங்கள் அப்படி பண்ணக்குள்ளே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் அதை மாதிரி பண்ணதே இல்லை. அப்படி பண்ணாமல் இருக்கக்குள்ள ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 2 ஷோல்டர்லேயும் கொஞ்சம் பெயின் இருக்கும். நீங்கள் புதுசாக பண்ணக்குள்ள உங்களோட உடம்பு ஒத்துழைச்சிருக்காது. ஒத்துழைக்காத போது உங்கள் ஷோல்டரில் கொஞ்சம் பெயின் இருக்கும். அப்புறம் நெஞ்சு பகுதி இருக்குல்லையா, அந்த ஷோல்டருக்கு அப்படியே முன்பகுதி கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதை மாதிரி இருக்குது அப்படின்னா, இதை மாதிரி நேரங்களில் ஜபத்தை நீங்கள் ரொம்ப கூட்டாதீங்க. ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பயிற்சியை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை தயார் பண்ணும் ஒரு முறை இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் நாடி சுத்தி அப்படின்னு பேர். இப்போ அந்த நாடி சுத்தினா என்ன, உங்கள் நாடிகள் 72,000 நாடிகள் இருக்கு இல்லையா? அந்த நாடிகளை விழிப்படைய வைக்கிறது, நாடிகளை சுத்தம் செய்வது. அதற்கு பேர் நாடி சுத்தி என்று பெயர். இப்போ சாமி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடிப்படையான பயிற்சிகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த நாடி சுத்தி, பஞ்சசைத பிராணாயாமம், இதை மாதிரி நிறைய பிராணாயாமங்கள், நிறைய மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது. அதை மூச்சு பயிற்சின்னு தான் சொல்லணும். அது பிராணாயாமன்னு கூட நீங்கள் அதை சொல்லக்கூடாது. அதெல்லாம் அடிப்படையான பயிற்சி. அந்த பயிற்சிகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி பண்ணிவிட்டு இந்த சித்த வித்தைக்கு நீங்கள் வரக்குள்ள உங்களுக்கு இது பெரிய சப்போர்ட் பண்ணும். ஆனால் சாமி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே உங்களுக்கு சித்த வித்தையை மேல்நிலை பயிற்சி, அடிப்படையான பயிற்சிகள்லாம் தேவையில்லை. நீங்கள் உடனே உங்களுக்கு மேல் நிலையான பயிற்சியை கொடுத்துட்றேன் இந்த சித்த வித்தைங்கிறத
இதை நீங்கள் அடிப்படை பயிற்சியாகவும் எடுத்துக்கலாம், மேல்நிலை பயிற்சியாகவும் எடுத்துக்கிட்டு மெதுவாக பண்ணுங்கள். அடிப்படை பயிற்சினாக்குள்ள கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை கம்மி பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சாமிகள் சொல்லிட்டாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிப்படையான பயிற்சிகள் 1 2 சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஒரு 10 பயிற்சிகள் சொல்லித்தராங்கன்னு வச்சுங்களேன், அதோட முடிச்சிருவாங்க. அவ்வளோதான் பயிற்சி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தியானத்தை கற்றுக் கொடுத்துட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நான் முக்தி அடையிறதுக்கு இது வழிவகுக்குமானா அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது. கேட்டால் கூட முக்தி அடையிறதுக்கான நேரடியான பயிற்சி உங்களால் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் எங்கள் குருநாதர் இருக்கார், அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, அவங்களோட குருநாதரை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நீங்கள் பணம் கட்டணும். அப்பாயின்மெண்ட் 1 வருஷம் கழித்து கொடுப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்த காலத்திலலாம் நீங்கள் ஒரு பயிற்சியை கற்றுக்கணுன்னாலே பல வருடங்கள் ஒரு குருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சேவை பண்ணணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு ஆசிரமத்தை தேடி போகணும், அது சரியான குருவாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களை அங்கே சில வேலைகள் சொல்லுவாங்க, அந்த வேலைகள்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பயிற்சியை ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க. அந்த பயிற்சி சரியான பயிற்சியா அப்படின்னா தெரியாது. அப்போ ஆரம்பத்தில் தானே போய் கற்றுக்குறோம், அது சரியான பயிற்சியாக நமக்கு தெரியுமானா தெரியாது. அப்போ நம்மளோட கர்மா எப்படி இருக்கோ அதன்படி தான் நம்ம அதை அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். அவங்க சரியானவரா தப்பானவரா நமக்கு தெரியாது, போக போக தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம சாமி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும், நடந்து போகணும், அடுத்தது சைக்கிளில் போகணும், அடுத்தது ஸ்கூட்டரில் போகணும், அதுக்கு அடுத்தது காரில் போகணும், அதுக்கு அடுத்தது ஃப்ளைட்டில் போகணும். அப்படிலாம் இல்லாமல் நேரடியாக உங்களை கொண்டு போய் ஃப்ளைட்டில் உட்கார வச்சு நேராக மோட்சத்துக்கான வழிமுறையை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் மோட்சத்துக்கு எப்படி போகிறீங்க, எதில் போகிறீங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் போகிறீங்க. இப்போ மற்றவர்கள்லாம் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சைக்கிளில் போக வைப்பாங்க, அப்புறம் ஸ்கூட்டரில் போக வைப்பாங்க, இதை மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் ஃப்ளைட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு உங்களுக்கு மோட்சத்துக்கான வழியை சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களே ஃப்ளைட்டில் போனதில்லை, அப்புறம் எப்படி உங்களுக்கு மோட்சத்துக்கான வழியை காமிக்க முடியும்? அப்போ அவர்கள் ஞானம் பெற்றால் தானே அந்த ஞானத்தோட வழியை உங்களுக்கு காமிக்க முடியும். அப்படி தான் இங்கே நிறைய ட்ரஸ்ட்டுகள் இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கற்றுக்கக்குள்ள நான் கேட்குற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஞானம் அடையிறதுக்கான இந்த வழிமுறையை உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டக்குள்ள அவங்க சொன்ன பதில் என்ன, அதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கோம், அதுக்கு தான் சொல்லித்தரோம். அவங்க சொல்லி தந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கக்குள்ள அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க எவ்வளோ கிளாஸு பண்ண சொன்னாங்களோ எல்லா கிளாஸும் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் போய் பார்த்தோன்னா அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் சில பயிற்சிகள் சொல்லி தருவாங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், கொஞ்சம் நோய் இல்லாமல் உங்களை வச்சுருக்கோம். ஆனால் முக்திக்கு கொண்டு போகுமா அப்படின்னா கொண்டு போகாது. அப்போ சாமிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நேரடியான முதல்லையே அந்த மேல்நிலையான பயிற்சியை சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்கள் டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் நேரடியாக இந்த பயிற்சிக்கு வந்துடுங்க. கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், அப்புறம் போக போக டைமை கூட்டிக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் அவங்க பெருந்தன்மையோட மிகப்பெரிய கருணையோட இந்த வித்தையை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதையும் கற்றுக்கிட்டு நிறைய பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. சரி, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ சாமி இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பயிற்சியெலாம் நீங்கள் பண்ணாதனால உங்களுக்கு உடலில் சில கொஞ்சம் வலி ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த உடல் சார்ந்த அந்த பிரச்சனைகள் இருக்கக்குள்ள அப்போ என்ன நடக்கும், அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக அங்கே ஒரு வலி ஏற்படும். அப்புறம் நீங்கள் தொடர்ந்து பண்ண அந்த வலியும் சரியாகிடும், அந்த பிரச்சனையும் சரியாகிடும். அதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள நமக்கு வலிக்க தான் செய்யும். அந்த வலியை பொறுத்துக்கிட்டால் என்ன ஆகும், அந்த நோய் குணமாகிடும். ஆப்ரேஷன் பண்ணணும் வலிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் அந்த வியாதியை குணப்படுத்திக்க முடியாது. அதே போல் தான் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்னதாக உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் வலி இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா காலையில் வெண்பூசணி ஜூஸு குடிங்க.
அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. காலையில் கஞ்சி குடிப்பது உத்தமம். கேழ்வரகு கூழ் குடிப்பது உத்தமம். இல்லை பழைய சாதம் சாப்பிடுவது உத்தமம். மதியம் சாப்பாடு நிறைய காய்கறிகள் சார்ந்த பொங்கல் மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு வெள்ளை சாதம்லாம் போட்டு தேங்காய்லாம் துருவி போட்டு ஒரு பொங்கல் மாதிரி அந்த சாப்பாடே போட்டு செஞ்சு சாப்பிட்றது மிக மிக நல்லது. நிறைய காய்கறிகளை சேர்த்து ஒரு பாரம்பரிய அரிசியை போட்டு பொங்கி சாப்பிடுவது நல்லது. இரவும் கஞ்சி அதை மாதிரி இட்லியோ இல்லை உங்களுக்கு எது கிடைக்குதோ புளிக்காத மாவில் ரொம்ப புளிக்காத மாவில் சுட்டு நீங்கள் வந்து உணவை எளிமையாக எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. காலையிலையும் இரவும் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க தலைக்கு குளிக்கணும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா தலையை குளிக்கணும். நைட்டு தூங்க போக்குள்ளேயும் ஜபம்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் தூங்க போக்குள்ள தலையை குடிச்சிட்டு நீங்கள் வந்து காய வச்சுட்டு தூங்குங்க. எந்த பிரச்சனையும் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வராது. ஆரம்பத்தில் வரும், அப்புறம் போக போக சரியாயிடும். இதை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஆரம்பத்தில் உங்களுக்கு சாமியோட ஃபோட்டோவை காமிச்சேன் இல்லையா? அந்த சாமியோட ஃபோட்டோவை காமிச்சது எதற்காக அப்படின்னால், ஆரம்ப காலகட்டத்தில் சாமி வந்து மொட்டடித்த மாதிரி ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு இப்போ என்னால் காமிக்க முடியல. இப்போ என்கிட்ட இருந்த ஃபோட்டோ அதுதான், அந்த சித்தவேதத்திலேருந்து எடுத்தது. அது இன்னொரு தடவை அந்த ஃபோட்டோவை நான் காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் எப்படி சாமி உட்கார்ந்துருக்காங்களோ அதுதான் ஜபத்தோட அந்த தன்மை. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த ஜெபத்தில் உட்காரக்குள்ள சாமியோட பொசிஷன் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து நல்லா அதுதான் பொசிஷன். ரொம்ப விரைச்ச மாதிரியும் இருக்கக்கூடாது, தளர்வு இல்லாமலும் இருக்கணும். அப்போ நிமிர்ந்த நிலையில் இருக்கணும். ஜஸ்ட் எல்லாம் நிமிர்ந்த. ரொம்ப விரைச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப புடச்சிக்கிட்ட மாதிரி உட்காந்திங்கன்னா என்ன ஆகும், உடம்புலாம் அங்கங்கே வலிக்கும். அப்போ ரொம்ப புடச்சிக்கிட்ட மாதிரியும் உட்காரக்கூடாது. ரொம்ப தளர்வாகவும் உட்காந்திங்கன்னா கதி உங்களுக்கு சரியாக நடக்காது. கண்ணை வந்து புருவ மத்தியத்தை பார்த்துங்க. புருவ மத்தியத்துலேருந்து எப்போ கீழே வருதோ திரும்பவும் மேலே ஏற்றிங்க. அப்போ புருவ மத்தியத்துலேருந்து கீழே கண் வந்ததுன்னா மனம் கீழே இறங்கி வருதுன்னு அர்த்தம். திரும்பவும் கண்ணை மேலே ஏற்றிக்கிட்டிங்கன்னா மனம் வந்து மேலே போயிடும். இதுதான் அந்த சாமி உட்கார்ந்துருக்க அந்த பொசிஷன் தான் சரியான ஜபம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாடையை கொஞ்சம் உயர்த்திக்கலாம். உயர்த்திக்கிட்டு இதுதான் சரியான ஜபம். இந்த உதடு அப்படி அந்த அந்த மேலே அண்ணாக்கு துவாரத்தில் இருந்து அந்த சுவாசத்தை மேல் நோக்கி நல்லா பிடிச்சி நல்லா மேலே இழுக்கணும். இதை தான் வந்து நம்ம நித்யானந்தர் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிணத்துல வாளியை போட்டு தண்ணி எடுக்கிறோம். தண்ணி எடுக்கக்குள்ள கீழே விடக்குள்ளே சீக்கிரம் சல்லுன்னு வேகமாக போயிடும். அங்கேருந்து மேலே இழுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு இழுக்கணும். அதே போல் தான் இந்த வித்தையும். இப்போ நீங்கள் மேலே ஏற்றக்குள்ளே என்ன ஆகணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் சரியாக ஏற்றணும். அங்கேருந்து இறக்கக்குள்ளே ஈஸியாக இறங்கிடும். படியில் ஏறுற மாதிரி தான். ஒரு படிக்கட்டில் ஏறக்குள்ளே நமக்கு கால் வலிக்கும், இறங்கக்குள்ளே நம்ம வேகமாக இறங்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் பயிற்சியும். அதனால அண்ணாக்கு துவாரத்தில் இருந்து நீங்கள் வந்து கதியை எடுத்துக்குங்க. சாமி உட்காந்துருக்காங்க இல்லையா, அதுதான் சரியான கதி. அதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அந்த உடல் அமைப்பு தான் அந்த வந்து சுவாசத்தை மேலே ஏற்றுற அந்த உடல் அமைப்பு. அதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுங்க. சில பேர் விரைச்ச மாதிரி உட்கார்ந்ததுனால உடம்பு வலி இருக்கும். நீங்கள் விரைச்ச மாதிரி உட்காராதீங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கமெண்டில் நீங்கள் வந்து போடுங்க. நம்ம வந்து அதுக்கு தெளிவுபடுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.